தொழுகையின் சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தொழுகையில் அவர்கள் அமல் செய்த எல்லாமே அதில் அடங்கும். அதில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த அர்கான் வாஜிபாத் இந்த ரெண்டு தவிர்த்து வேறு என்னென்ன வகையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளால் செயல்களால் செய்தார்களோ தொழுகையில் அது எல்லாமே சுன்னா. அதை ஒருவர் செய்வது கூடுதலாக தொழுகை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய நன்மை அதிகரிக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த மாதிரி வகையில் தொழுகையின் சுன்னத்துகளில் ரெண்டு வகை இருக்குது. முதலாவது வார்த்தைகளால் உள்ளவை, அதாவது தொழுகையில் சில வார்த்தைகளால் நாம் அதை செய்வோம். இது நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வை ஒருவர் தொழுகையில் தக்பீர் கட்டுற சனா ஓதுவது, அது ஒரு சுன்னா. அப்போ அல்லாஹ்வை புகழ்வது பல விதத்தில் அது இருக்குது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக, இந்த மாதிரி அல்லாஹ்வை புகழ்வது. அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி, அந்த மாதிரி இப்படி பல விதமான வார்த்தைகளால் முதலில் அல்லாஹ்வை தொழுகையின் தொடக்கத்தில் ஒருத்தர் புகழ்வதும் அடங்கும். பிறகு தஅவூத் என்ற அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுவது. பிறகு பிஸ்மில்லா சொல்வது, ஆமீன் சொல்வது, இது இந்த மாதிரி சில விஷயங்கள். சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு பிறகு ஒருவர் ஃபஜ்ரு, ஜும்ஆ, ஈதுடைய தொழுகை, கிரகண தொழுகை, அப்புறம் புகர், அசர், மக்ரிப், இஷா, இதனுடைய முதல் 2 ரக்காயத்துகள் இருக்குது இல்லையா, இதில் ஏதாவது ஒரு துணை சூறா ஓதுவது அல்லது கூடுதலாக சூறாகா இல்லாவிட்டாலும் சில ஆயத்துக்களை ஓதுவது. இது எல்லாமே இந்த வார்த்தைகளால் இருக்கக்கூடிய சுன்னா. இதில் ஏதாவது ஒருத்தர் தவறி விட்டாருங்கனால தொழுகை செல்லாமல் ஆகாது, செல்லும். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகளுடைய சுன்னத்துகளில் ரப்பனா லக்கல் ஹம்து சொன்ன பிறகு, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து சொன்ன பிறகு சில வார்த்தைகள், உதாரணத்துக்கு மில் உஸ் ஸமாவாதி வ மில் உல் அர்தி வ மில் உ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதாவது வானங்கள் நிரம்பும் அளவு, பூமி நிரம்பும் அளவு, இன்னும் இந்த வானங்களுக்கு பூமிக்கு இடையில் உள்ளவை எல்லாம் நிரம்பும் அளவு அல்லாஹ்வை உனக்குத்தான் புகழ், உனக்குத்தான் எல்லா நன்றியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளாக இருக்கட்டும். ருக்கு சுஜூதில் ஒருத்தர் சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா, இதுக்கு ஒரு தடவைக்கு மேலே கூடுதலாக 3 அல்லது அதை விட கூடுதலாக அதிகமாக சொல்வது, இது எல்லாமே இதில் அந்த தஸ்பீஹுகளும் அடங்கும். 2 சஜிதாக்களுக்கு இடையே சொல்லக்கூடியதில் கூடுதலாக ரப்பி ஃபிர்லி அதிகமாக சொல்கிறது, அல்லாஹ் அல்லது கூடுதலாக சில பிரார்த்தனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது. சரிங்க? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி, இந்த மாதிரி இது 2 சஜிதாவுக்கு இடையே ரசூல் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த துஆ, இந்த துஆக்களை சொல்கிறது. இது எல்லாமே சுன்னா கூடுதலாக. அது இதெல்லாம் வார்த்தைகளால். அதே மாதிரி இறுதி தஷஹுதுக்கு பிறகு ஓதப்படக்கூடிய கடைசியில் ஓதப்படுகிற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹுத் தஜ்ஜாலி வ அஊது பிக ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரமி. இந்த மாதிரியான துஆக்கள். இன்னும் நாம் விரும்பக்கூடிய துஆக்களும் கேட்கலாம். பொதுவாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா, அல்லது நம்முடைய தேவைகள், இந்த மாதிரியான துஆக்கள் கேட்கலாம். அதில் சிறந்தது ஃபர்லான தொழுகையில் அரபியிலேயே குர்ஆன் சுன்னாலிருந்து வந்திருக்கக்கூடிய துஆக்களையே கேட்குறது சிறந்தது. ஆனால் ஃபர்லான தொழுகைகளை நம்ம அதிகமாக குறிப்பாக ஜமாத்தில் தொழுகும் போது அந்த மாதிரி நிறைய கேட்க முடியாது. குறிப்பிட்ட நேரத்தில் இமாம் சலாம் சொல்லிடுவாங்க. தனியாக தொழும்போது பெண்கள் கூடுதலாக சில துஆக்களையும் ஃபர்லான தொழுகையிலேயே தஷஹுதுடைய இறுதியில் கடைசி சலாம் சொல்வதற்கு முன்பு இந்த மாதிரி துஆக்களை கூடுதலாகவும் சொல்லலாம். இது எல்லாமே சுன்னா, இது வார்த்தைகளால் உள்ள சுன்னா.
இரண்டாவது வகை தான் செயல்களால் உள்ளவை. உதாரணமாக தக்பீர் தஹ்ரீமா, முதல் தக்பீரின் போதும் ருக்குவிற்கு போகும்போதும் ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போதும் கைகளை உயர்த்துவது. இப்போ தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹு அக்பர்னு கைகளை உயர்த்தும். இந்த உயர்த்துவது ஒரு சுன்னா தான். அதனால தான் இமாம்களுக்கு மத்தியில் இதில் கருத்து வேறுபாடு வரும்போது அது ஒரு பெரிய தொழுகையை பாதிக்கிற அளவுக்கான பெரிய விஷயமா இல்லை. மாலிகி மதுஹபில் வந்து கைகளை விட்டே தொழுவதும் இருக்குது. அப்போது அது வந்து அதற்கான ஆதாரம் அந்த இமாம்களுக்கு, அந்த மதுஹபில் உள்ள அறிஞர்களுக்கு, அந்த ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்காத போது அவங்க அதை தொழுகையில் இல்லைன்னு நினச்சாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனால் ஆதாரம் நமக்கு இருக்குது. தக்பீர் தஹ்ரீமா முதல் தக்பீர் சொல்லும் போதும் ருக்குவிற்கு போகும்போதும், ருக்குவிற்கு முன்னாடி போகும்போதும் ருக்குவிலிருந்து எழுந்து நிலைக்கு வரும்போதும் கைகளை உயர்த்துவது. வலது கையை இடது கையின் மீது வைக்கிறது. கைகளை இப்படி இடது கையை வலது கை வந்து இடது கை மேலே வைக்கிறது. நெஞ்சின் மீது அல்லது தொப்புளு கீழ் கை தக்பீர் கட்டுறது. இது சுன்னாவில் உள்ளது தான். ஆகவே தான் இல்லை ரொம்ப வலுவான கருத்து நெஞ்சின் மீது கை கட்டுவது. சில பலவீனமான ஹதீஸுகள் தொப்புளுக்கு கீழ் கை கட்டுவதுக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உலமாக்கள். அதில் சில அறிஞர்கள் சில தொப்புளுக்கு மேல் அல்ல தொப்புளுக்கு கீழ் கட்டுவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் ஆலம், அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் சில சலஃபி மூத்த உலமாக்களே அதை ஆதரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில இமாம் அல்மானி போன்றவங்க அது வந்து வலுவாக இல்லைங்கிறாங்க. அந்த கருத்து வேறுபாடு பெரிய விஷயம் இல்லை, சரியா? அது சுன்னாவில் உள்ளது தான். கைகளை கட்டுகிற இடம் அப்படிங்கிறது அது சுன்னாவில் உள்ளது தான் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம பார்க்குறோம். தொழும்போது சஜிதா செய்யும் இடத்தை பார்க்கிறது. நம்ம பார்க்குற பார்வை வந்து சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு சுன்னா. ருக்கு செய்யும் போது 2 கையில் மூட்டுக்கால் மீது வைத்திருக்கிறது, சரியா? தொடைகளை வயிற்றை விட்டு விலக்கி தனிப்படுத்தி வைக்கிறது. சஜிதாவில் 2 தொடைகளுக்கும் கால்களுக்கும் மத்திய இடைவெளி ஏற்படுத்தி இருக்கிறது. சஜிதாவின் போது 2 தொடைகளுக்கும் கால்களுக்கும் மத்தியில் இடைவெளி, அது ஒரு சுன்னா, சரியா? ஆகவே அப்படி தான் அந்த சுன்னாவை செயல்படுத்த பார்க்கணும். ஒருத்தர் அந்த மாதிரி இடைவெளி அதிகமாக இல்லாமல் தொழுதுற அந்த தொழுகை செல்லாதுன்னு ஆகாது, தொழுகை கபுலாயிரும். ஆனால் அந்த சுன்னா அவர் நிறைவேற்றவில்லைன்னு அர்த்தமாகும். ருக்குவில் நன்றாக குனிந்து முதுகை நேராக வைக்கிறது. முதுகை கொஞ்சம் சரியான முறையில் குனிஞ்சு நேராக வைக்கிறது. இந்த செயல்கள் எல்லாமே சில இடத்துல கொஞ்சம் அவர் சரியாக குனிலைங்கிறக்கா தொழுகை செல்லாமல் ஆயிராது. ருக்கு செய்தார், ஆனால் அவர் கொஞ்சம் அதில் வந்து சரியாக செய்யலை அப்படிங்கிறதுக்காக தொழுகை செல்லும், ஆனால் அந்த சுன்னாவை அவர் விட்டவதாக ஆகிவிடும். இதெல்லாத்துக்கு அறிஞர்கள் ஷேக் சாலிகள் புத்தகங்கள் இந்த அவங்களுடைய புத்தகங்களில் இது சம்பந்தமான ஆதாரங்களை கொண்டு இதெல்லாம் சுன்னாவில் உள்ளவை என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவை எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராஸ், அதாவது உபரியானவை. இதனை செய்தால் நன்மைகள் கிடைக்கும், விட்டுவிட்டால் எவ்விதம் குற்றம் இல்லை. ஒருத்தர் மீது பாவமாகாத ஒரு தொழுகை முடிந்துடாது, வீணாகாது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை அமல் செய்வாங்க. அதில் ரொம்ப கடும்போக்கும் காட்ட தேவையில்லைங்கிறாங்க ஷேக் சாலிகள் ஃபௌசான் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப கடும்போக்கு, ரொம்ப கடுமையாக அதை ஒவ்வொன்றையும் பின்பற்றி ஆகணுங்கிற கடும்போக்கு இன்றைய இளைஞர்கள் சிலரிடம் இருக்குது. அந்த மாதிரி கடும்போடு காட்டுவதை நாம் சரி காணலை. அந்த மாதிரி ரொம்ப அது ஒவ்வொரு அக்யூரேட்டாக நான் செய்தே ஆவேங்கிற மாதிரியான கடும்போக்கு காட்ட தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அது ஒரு விதத்தில் அவங்களை வந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படின்னு ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, ருக்கு செய்வதை போல மிகவும் குனிந்தவாறு தொழுகையில் நிற்கிறது. சிலர் தொழுகையில் ரொம்ப ஒரு மாதிரி இப்படியே கடும்போம், அதாவது தொழுகையில் கியாமல் நிற்கிறது அது வந்து ரொம்ப ஒரு தன்னை தொழுகிறது ஒரு மாதிரியை காட்டுவதை போல ரொம்ப கடினமாக அதை வந்து எடுக்கிறது. இப்படி ஒரு மாதிரியா குனிஞ்ச மாதிரி இப்படி ஒரு மாதிரியா அந்த கைகளை தோல் பூஜைகளை ஒரு மாதிரியா தூக்கி இப்படி இது பண்ணி ரொம்ப அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுது, அது சரியில்லை, அதை நம்ம சரி பார்க்கல. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு தமது கைகளை நெஞ்சின் மீது அல்லது தொப்புள் மீது வைப்பதற்கு பதிலாக ரொம்ப முகவாய்க்கட்டை கருகளை வைக்கிறது, ரொம்ப இப்படி ஒரு மாதிரியாக வைக்கிறது, அது அப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் ஒரு மாதிரியாக வைக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி ஷேக் ஃபௌசான் சுத்ரா விஷயத்தில் ரொம்ப கடும்போக்கு சிலர் கடைபிடிக்கிறாங்க. சுத்ரா கட்டாயம் இருக்கணுங்கிறதுக்காக
ஷேக் சாலிஹ் ஃபௌசான் அவங்க இது சுத்ரா வந்து கடமை இல்லைங்கிறாங்க, அவங்களுடைய கருத்தில் அது இருக்கிறாங்க. ஷேக் அல்பானி போன்றவங்க ஹதீஸ்களில் சுத்ராவுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து சுத்ரா இல்லைன்னா நம்ம முன்னாடி நகர்ந்து போய்க்கொள்ளணும் அப்படின்னு ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா போன்றவங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். ஆனால் சுத்ராங்கிறது ஷேக் உசைமின் சொல்வதை போல் ஒருத்தருடைய சுத்ராங்கருடைய அந்த அவருக்கான அளவுங்கிறது அவர் சஜிதா செய்யக்கூடிய அந்த இடம் அளவுக்கு தான் அவருக்கான, சரியா? அப்போது சஜிதாவுக்கு அப்பாற்பட்ட பகுதியில் ஒருத்தர் போகிறார் வர்றாருங்களோ அவர் மேலே குற்றமாக போகலாம் வரலாம். ஆனால் சுத்ரா வைக்கிறது சிறந்தது. அதனால் ரொம்ப அதில் கடும் போக்கு காட்ட தேவையில்லை அப்படிங்கிறது உலமாக்கள்ல ஷேக் ஃபௌசான் போன்றவங்க அந்த கருத்தை குறிப்பிட்றாங்க. ஆகவே நம்ம ஒரு நடுநிலையை அதில் கடைபிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சுத்ராவை கடைபிடிக்க பார்க்கணும். சில சமயங்களில் அது முடியாத பட்சத்தில் அதை பெரிதுபடுத்த தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு நடுநிலையாக இருக்கலாம். அல்லாஹ் ஆலம். அப்புறம் நபில் தொழுவதற்காக வரிசையை விட்டு விட்டு சுத்ராவை தேடி வேறொரு இடத்தை நகர்ந்து போகுது. ஒருத்தர் சுன்னத்து நபிலே தொழுதுட்டு இருக்கும்போது ரொம்ப சுத்ராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி நகர்ந்து சுத்ரா கொஞ்சம் நகர்ந்துட்டா உடனே அவர் நகரும். சுத்ரா அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க, அல்லது முன்னாடி ஒருத்தர் நின்று இருந்தார் அவர் நகர்ந்துட்டான்னா உடனே திரும்ப போகிறது, முன்னாடி இருக்கணும். இப்படி நகர்ந்து 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 போகிறது இதுவும் சிறந்தது இல்லை. இதில் ரொம்ப கடினமாக இப்படி ஆக்கிக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு ஷேக் ஃபௌசான் அந்த மாதிரி அவசியம் இல்லைங்கிறாங்க. சரியா? சில சஜிதாவில் தன்னுடைய தலையை நீட்டி கால்களை பின்பக்கம் நீட்டி விடுறாங்க, கால்களை வந்து ரொம்ப பின்பக்கம் நீட்டி விடுகிறாங்க. இந்த மாதிரி சில காரியங்களை செய்கிறாங்க. இதெல்லாமே வந்து தேவையற்ற காரியங்கள், ரொம்ப வரவு மீறி போகக்கூடாது அப்படின்னு ஷேக் ஃபௌசான் இந்த பாடத்தில் குறிப்பிட்றாங்க. அவை இதை எல்லாத்தையும் நம்ம தொழுகையின் சுன்னத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக அதை முடிந்ததை பின்பற்றணும். அதில் உள்ள நன்மையை அல்லாஹ்வோட ஆதரவு வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.